இதுதான் சொன்னார், இதை தான் செய்தார் என்று போதனை செய்யும் போதனையாளர்கள் எல்லாமே இந்த அருப்ப தியானத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த அருப்ப தியானத்தில் இருந்து கொண்டு தர்மம் இதுதான், சத்தியம் இதுதான் என்று போதனை செய்வதனால அவர்கள் உலகத்தை வெல்லலை, மரணத்தை வெல்லலை. அப்போ மரணத்தை வெல்வதாக இருந்தால் அது சத்திய தர்மத்தை அடைந்து சத்தியத்தை கேட்டு சத்திய ஞானம் அடையணும். அப்போ அவருக்குத்தான் காம பூமியிலிருந்து விடுதலை கிடைக்கும். அதுவரைக்கும் காம பூமியிலிருந்து அவருக்கு விடுதலை கிடையாது. அவர் இந்த சமத்த தியானத்தில் மூழ்கி உருவமற்ற உலகத்தில், அரூப தியானத்தில் மூழ்கி உருவமற்ற உலகத்தில் அவர் பிறந்து அப்போ அங்கே பல ஆயிரம் வருடங்களாக இருந்து அவர் மறுபடியும் அதிர்வு பெறும்போது அதிர்வு அடையும் போது அந்த அதிர்வின் காரணமாக மறுபடியும் அவர் மானிய மக்கரோ அதிமானிய குக்குரோ என்ற அவருடைய ஈகோ எப்படியாக இருந்ததோ அந்த ஈகோவின் காரணமாக அந்த ஈகோவுக்கு பதிலாக அவர் கர்ம பூமியில் இருப்பதனால அவருடைய கர்மத்தின் காரணமாக அவர் இந்த கர்ம பூமியில், இந்த காம பூமியில் அவர் பிறப்பார் என்பது பகவான் புத்தர் அவர்கள் கூறும் சத்தியம். அப்போது அவர் மானிய மக்கரோ அதிமானிய கொக்குரோ என்பதைப் போல குரங்காகவோ நாயாகவோ அவர் பிறப்பார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உணராத வரைக்கும், பட்டிச்ச சமுப்பாத தர்மம் தெரியாத வரைக்கும், அவர் இந்த விதர்சனா தியானத்துக்கு வராத வரைக்கும் தர்ம போதனை கல்யாணமிச்சவின் செய்தியில் சத்திய தர்மத்தை கேட்டு அதில் விமர்சனத்தினூடாக இந்த சத்திய மனம் எப்படி உருவானது, ஆன்மா எப்படி உருவானது என்ற விமர்சனம் அவர் செய்யாமல், சத்திய தர்மத்தை கேட்டு அந்த விமர்சனம் செய்யாமல் அவர் இந்த சத்திய ஞானம் அடைய முடியாது. சத்திய ஞானம் அடைந்தவர் வெளி உலகத்திலிருந்து மீள்வார். அப்போ வெளி உலகத்திலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் வெளி உலகம் அவருக்கு உண்மையாகாது. அப்போ அவர் கர்ம பூமியை வென்றவர் இவர்தான் காம பூமியை வென்றவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது இவர்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்த நியத சம்போதி பராயணை என்று பகவான் புத்தர் அவர்கள் இவரைத்தான் போதித்தார்கள். சத்திய ஞானம் அடைந்தவர் நியத்த சம்போதி பராயணை என்றால் அவர் நிச்சயமாக நிர்வாணம் அடைவார். அவருக்கு வேறு வழி கிடையாது. அவர் தடுமாற்றத்தில் அவர் இல்லை. தடுமாற்றத்தில் இருந்து மீண்டவர், உலகை வெல்லும் வழிக்கு வந்தவர், காம பூமியை வென்றவர், கர்ம பூமியை வென்றவர், சத்திய ஞானம் அடைந்தவர் இவர்தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். அப்போ இந்த சத்திய ஞானம் அடைந்தவருக்கு கிருத்திய ஞானம் மனதில் மேலும் வழி திறக்கிறது. மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து உணர்ந்தவருக்கு மனதில் மேலும் வழி திறக்கிறது. அப்போ அந்த வழிக்கு வந்தவர் இவர்தான். அப்போது அந்த வழியில் அவருடைய பயணம் நிச்சயமாக அவர் அந்த பயணத்தை மேற்கொள்வார். அதாவது அவர் செய்வது கிடையாது, அவருக்குள் நடக்கும் கதை ஒன்று இங்கே இருக்கிறது. அப்போ அது கதை ஒன்று கிடையாது, அது ஒரு கற்பனை கிடையாது. சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு, அந்த உணர்வின் வழியாக அவர் விழித்து கொண்ட பிறகு சத்தியமும் அவரும் இரண்டு என்ற வேறுபாடு இங்கே இல்லை. சத்தியமும் அவரும் ஒன்றுதான் என்ற போது, அப்போ சத்தியத்தினூடாக அந்த அணுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வந்த அவருடைய ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த ஆத்ம சமிக்கை அங்கே கரையத் தொடங்குகிறது என்றால் அவருக்கு மனதில் எண்ணங்களுக்குள்ள அந்த வேல்யூ பெருமதி இங்கே அழியத் தொடங்குகிறது, கரையத் தொடங்குகிறது. அப்போ அந்த கரைதல் தான் மனதில் எரிந்து கொண்டது தீ அணையும் சுபாவம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். இப்போ தீ அணைவது தான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். இப்போ இந்த உலகத்தில் தீ எரிந்து கொண்டிருக்கிறது, எல்லா மனதிலும் தீ எரிந்து கொண்டிருக்கிறது. ராக தேச மோக என்ற அந்த ஆசை, கோபம், மாயை என்ற தீ முழுதாக உலகமே எரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த தீ அணைவது தான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது பட்டிச்ச சமுப்பாத தர்மம் மூலியமாக அவர் மனம் உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து புரிந்து கொண்ட விடயத்தை உணர்கிறார். உணர்ந்ததன் காரணமாக சத்திய ஞானம் அடைகிறார். சத்திய ஞானம் அடைந்த சமாதிட்டிக்கு வந்த ஸ்ருதவத்தாரிய ஸ்ராவகர் மனதில் மேலும் வழியில் பயணம் செய்து மனதிலிருந்து முற்றுமுழுதாக விடுதலை அடைந்து 3 உலகத்தையும் வென்று காமலோகம், ரூபலோகம், அரூபலோகம் என்ற 3 உலகத்தையும் வென்று ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இது நாங்கள் புரிந்து உணரக்கூடியது. சங்கித்தே நிப்பிதாய, இது புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்றால் அது சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு வாழைமரம் வெளியில் இல்லை, அது மனதில் தான் இருக்குது. அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு வாழைமரம் இல்லாமல் போகாது.
வாழை மரம் என்னைக்கு போல் இருக்கும், வாழை மரம் கண்களுக்கு என்னைக்கு போல் தெரியும், காதுக்கு கேட்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் அவர் புரிந்து உணர்ந்து விட்டார் சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததுனால அவருக்கு எதுவுமே இல்லாமல் போகாது. வழக்கம் போல் அவர் எல்லா செயல்களும் செய்வார், எல்லா காரியங்களிலும் ஈடுபடுவார். அவர் வழக்கம் போல் எந்த துறையில் இருக்கிறாரோ அந்த துறையில் அவருடைய செயல்பாடுகள், ஈடுபாடுகள் எல்லாமே நடக்கும். அதில் மாற்றம் கிடையாது. இந்த சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு, சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு அவருடைய அந்த மனதில் எரிந்து கொண்ட தீ இங்கே அணையப்படுகிறதே தவிர இது வெளி உலகத்தில் மாற்றம் கிடையாது. அது வழக்கம் போல் அது அந்தந்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். அங்கே மனதுக்குள் எரிந்து கொண்ட தீ தான் இங்கே அணைகிறது. அதுதான் இந்த நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். மனதில் எரிந்து கொண்டிருந்த தீ அணையும் போது அந்த அணைந்த சுபாவம் தான் நிர்வாணம். அப்போ அதுதான் பிரபாஸ்பரம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அந்த பிஞ்சு குழந்தையைப் போல, பிறந்த பால் குடிக்கும் பிஞ்சு குழந்தையைப் போல இந்த மனம் பிரபாஸ்பரமான நிலையை அடைகிறது, தூய்மையான நிலையை அடைகிறது, பசுமையான நிலை, புனிதமான நிலை. அப்போ அந்த நிலையை அடையும் இந்த சுத்தவத்தாறு சாவகர் அந்த பிஞ்சு குழந்தையைப் போல அவருடைய மனதில் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ மனதில் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்றால் மனதுக்கு எண்ணங்கள் வரும் போகும். ஆனால் அந்த எண்ணங்களுக்கு பெருமதியும் மதிப்பும் இல்லை. அப்போ அது பெருமதியும் மதிப்பும் அழிந்த நிலை தான் நிர்வாணம். அப்போ அங்கே தீ அணைந்த சுபாவம். அப்போ அந்த தீ அணைந்ததன் பிறகு அப்போ அவர் இருக்கிறாரா? அவரும் இல்லை. அப்போ அவருடைய செயல்பாடுகள் நடக்கும். ஆனால் இந்த உடம்பு என்பது அவர் கிடையாது. அது இந்த வாழை மரம், மாமரம், பலாமரம் போல் இதுவும் ஒன்று தான். அப்போது அது அந்த வாழை மரம் என்பது கன்றாக இருந்து வளர்ந்து பெருசாக தார் போட்டு அது அழிந்து போகிறது. அதே போல் இந்த உடம்பு அப்படித்தான். இது பிறந்து வளர்ந்து பெரிய ஆளாகி திருமணம் முடித்து எல்லாம் செஞ்சு குழந்தை குட்டிங்களை பெற்று சம்பாரித்து வீடு கட்டி எல்லாம் செஞ்சு கடைசியில் வயசு போயிட்டு இறந்து போகுது. இது சாதாரண ஒரு விஷயம். அப்போ அதுக்கு இது என்னுடையது அப்படின்ற திருஷ்டி அவர் இல்லை. அப்போ நான் என்னுடைய ஆன்மா என்ற திருஷ்டியில் அவர் மீண்டவருக்கு அப்போது உடம்பு அவர் இல்லை. உடம்பு அல்ல புத்தர் என்றால் ஒருத்தர் அல்ல. அந்த சித்தார்த்த உடம்பு அல்ல புத்தர் என்றால் எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சுபாவம் தான் புத்த சுபாவம். அது புத்த சுபாவத்தை அடையும் இந்த ஸ்ராவக புத்தரும் இந்த உடம்பு நான் அல்ல. அப்போ கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு, நாக்கு, உடம்பு, இந்த சென்சர்கள் இருக்குது. இது இயங்குது. அப்போ இயங்குவதன் காரணமாக கண்களுக்கு வர்ணம் தெரியுது, காதுக்கு சத்தம் கேட்குது. அப்போ கண்ணை மூடிக்கிட்டு அவர் இருக்கலை, காதையும் மூடிக்கிட்டு அவர் இருக்கலை. அப்போது எல்லா சென்சர்களும் இயங்குது. அப்போது வழக்கம் போல் அவருடைய செயல்பாடுகள் நடக்குது. ஆனால் அதுக்கு உள்ள வேல்யூ கிடையாது, அதுக்கு ஒரு பெருமதி இல்லை. அந்த பெருமதியும் மதிப்பும் அழிந்த போது அதுக்கு அப்போது அந்த ஆசை, கோபம், மாயை இங்கே தணிந்த நிலை. அப்போ அந்த தணிந்து கரைந்து கடைசியில் அது முற்றுமுழுதாக அழிந்து போன சுபாவம் தான் நிர்வாணம். அந்த பிறந்த பிஞ்சு குழந்தையைப் போல பிரபாஸ்பரம், தூய்மையான மனம், வெண்மையான நிலை. அப்போது அவர் இந்த 3 உலகத்தையும் வென்றவர். காம பூமி, ரூப பூமி, அருப்பு பூமி என்ற 3 உலகத்தையும் வென்றவர் ஸ்ராவக புத்தர். தான் அவருக்கு பிறப்பு கிடையாது. ஏன்? மரணத்தை வென்று விட்டார். மரணத்தை வென்றபோது மரணிப்பதற்கு ஒருத்தர் இல்லை என்றால் அப்போ பிறப்பதற்கும் ஒருத்தர் இல்லை. அப்போ இதுதான் உண்மையான ஞானம். இதுதான் சத்திய ஞானத்தினூடாக கிருத்திய ஞானம் அடைவது. அப்போ கிருத்திய ஞானம் அடைந்தவர் தான் குத்தக் ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறிய சத்திய, கிருத்திய, கிருத்தக் என்று 3 திப்பரிவட்டங், தெவுத, சாக்காரங் என்று 3 இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்த பிரத்யக்ஷம் அடையும் வழியை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். இந்த வழியில் பயணம் செய்வார். சத்தியத்தை கையாண்டு சத்தியத்தினூடாக உலகை வென்று மரணத்தை வென்று நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். இப்போ இது வெறும் கற்பனை கிடையாது, இது ஒரு சிலபஸ் கிடையாது, இந்த காதில் கேட்டு மற்ற காதில் விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு கதை கிடையாது. இதை ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் ஒளி பெருக்கும், ஒளியை தரும், இருளை நீக்கி ஒளியை தரும். இந்த பிரபாஸ்பரமான மனநிலையை நீங்கள் அடைஞ்சின்னு சொன்னால் உலகத்தை வெல்வீங்க, மரணத்தை வெல்வீங்க. உலகத்தை வென்ற உங்களுக்கு, மரணத்தை வென்ற உங்களுக்கு
எதுவும் இருக்காது, ஒன்றும் இல்லை. அப்போ எல்லாமே தனிந்த நிலை, இதான் நிர்வாண சுவை. அந்த சுவையை அடையத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் இந்த சத்தியத்தை. அப்போ ஏதான் சாந்தங் ஏதான் பிரணீதங் எதிதான் சப்ப சங்கார சமதோ. இந்த சாந்தமான இனிமையான சுவை இங்கே தான் இருக்குது. இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், பெரிய செல்வந்தராக இருக்கலாம், பெரிய அரசியல் தலைவராக இருக்கலாம், பெரிய சினிமா நடிகராக இருக்கலாம், இந்த உலகத்துக்கே புகழ்பெற்ற ஒரு புகழ்ச்சி அடைந்த ஒரு மனிதனாக ஒரு ஆளாக இருக்கலாம் நீங்கள். ஆனால் எவ்வளவு தான் நீங்கள் பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய துறையில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய இன்பத்தை நீங்கள் அடைஞ்சு இருந்தாலும் அதில் எதுவுமே உண்மை கிடையாது, எதுவுமே நிச்சயம் கிடையாது. எல்லாமே பொய், கற்பனை, அதில் உண்மை இல்லை. அப்போது அதெல்லாத்தையும் நீங்கள் நினச்சி விட முடியாது. சத்தியத்தை புரிந்து உணர்ந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதெல்லாத்தையும் நினச்சி விட மாட்டீங்க. அதெல்லாமே உங்கள்கிட்டேருந்து உங்களுடைய எல்லா செயல்களும் அழிந்து போய்விடும். அப்போ உலகத்தை வென்ற சுபாவம் இதுதான். இப்போ உங்கள்கிட்ட உள்ள தீய செயல்கள், நல்ல செயல்கள் என்று 2 செயல்கள் இருக்குது. அந்த செயல்களை செய்யும் நான் இருக்கிறேன். அப்போது நான் இல்லை என்றால் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டி தான் நான். அப்போது துஷ்டியில் இருந்து மீன்றபோது நானும் இல்லை. அப்போ நானும் இல்லை என்றால் அப்போ ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லாட்டி எது இருந்தாலும் ஒன்று தான், இல்லை என்றாலும் ஒன்று தான். அப்போ அந்த சாந்தமான இனிமையான சுவை இங்கே தான் இருக்கிறது. இருந்தாலும் ஒன்று தான், இல்லை என்றாலும் ஒன்று தான். அப்போது மாளிகையில் இருந்தாலும் குடிசையில் இருந்தாலும் அவர் இருப்பது சாந்தமான இனிமையான சுவையில். அதுதான் நிர்வாண சுவை. அதற்கு படிச்சிருக்கணும், பட்டதாரியாக இருக்கணும், பணக்காரர் இருக்கணும், நல்ல பெரிய குலத்தில் பிறந்திருக்கணும், பெரிய ஜாதியாக இருக்கணும். அந்த பைலாலாம் இங்கே கிடையாது. அந்த பைலாவுக்கெல்லாம் இங்கே இடமே இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் சத்தியம் ஒன்று தான். அதுதான் பகவான் புத்தர் கூறிய இந்த படிச்ச சமுப்பாத தர்மம், சத்திய தர்மம். இந்த சத்திய தர்மத்தை கேட்டு நீங்களும் வாழ்க்கையில் பின்பற்றி பாருங்கள், நடைமுறையில் கையாண்டு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க, நாளைக்கு இருப்பீங்களான்னு உங்களுக்கு யாராலும் சொல்ல முடியாது. அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழும் நீங்கள் இந்த பலூனை போல், காற்று நிரம்பிய பலூனை போல், அது எப்போ வெடிக்கும்னு தெரியாது. அந்த மாதிரி வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. அப்போது இதை நீங்கள் விட்டுட்டு போகிற நீங்கள் கஷ்டத்தில் விழுந்துருவீங்க. அப்போ கஷ்டத்தில் விழுவாங்க. இதை எடுத்து பாருங்கள் அப்படின்றதுக்காகத்தான் நாங்கள் எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை நிவர்த்தி செய்கிறோம். நீங்கள் இந்த வழிக்கு வந்து உங்களுடைய துன்பத்தில் மேலும் வழியை நீங்களே கடைப்பிடிப்பீர்களானால் உங்களுக்கு துன்பத்தில் மேலும் வழி கிடைக்கும், மனதில் மேலும் வழி கிடைக்கும், நிர்வாணம் அடையும் வழி இங்கே கிடைக்கும். இதுதான் நிரந்தரமான வழி. இப்போ இதை தவிர இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அது இருப்பது இந்த புத்தோத்பாத போதனைகளில். இப்போ இன்றைக்கி இருக்கிறாங்க புத்த தர்மம் இதுதான் என்று சொல்லும் போதனையாளர்கள் ஏராளமாக இருக்காங்க. ஆனால் அவர்கள் எல்லாமே மனதின் மாய்க்குள்ளே இருப்பது அவர்கள் தெரிந்து கொள்ளாத விடயமாக இருக்கிறது. அப்போது நீங்கள் எதுவும் இதை கையாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சத்தியம் உண்மை எதுன்னு தெரியும். அப்போது இதை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திரும்ப சரணம்.